வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன கொடுக்க போகுது, எந்த தெய்வத்தை நாம வழிபடலாம், எதை செய்யலாம், செய்யக்கூடாது, முக்கியமாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், இந்த ஜென்மகுரு நடந்துட்டு இருக்கையா, இந்த நேரத்துல நாம எந்த தெய்வத்தை வழிபட்டா நல்லா இருக்கும் ஐயா, முக்கியமான தருணம் இதெல்லாம் இப்போதைக்கு. ஏன்னா ரிஹர்சல் போயிட்டு வந்துட்டாரு, திருப்பியும் அதிசாரம் போய் வந்துட்டு திருப்பியும் வக்கரகதியில இருக்காரு. பகவான் நம்மளை விட்டு விலகத்துக்கான காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல என்னென்ன முயற்சிகள் எடுத்தா போதும், நீங்க ஒரு வருஷ காலங்கள் 6 மாத காலங்கள் பிரச்சனை பண்ணதெல்லாம் போதும், பிரச்சனையில இருந்ததெல்லாம் போதும். இனிமேல் விடா முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இங்க தேடணும். வேலை வாய்ப்புக்காக நாம தேடி ஓடக்கூடிய காலங்களை ஏற்படுத்தணும். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் ஐயா. வேலைக்காக புதிய முயற்சிகள், வீடுக்காக புதிய முயற்சிகளை ஈடுபடலாம், தொழிலுக்கான புதிய முயற்சிகள், பணத்துக்கான தேவைகள், எது வரைக்கும் லோனுக்கோ லோன் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்துல, நம்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த 5 கிரகங்களின் கூட்டமைப்பு வர்றதால 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் எதை பார்க்கும், அதுல எல்லாமே பலம் பெறும். வேலைக்காக, அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்தா கண்டிப்பா கிடைக்கும். இதுக்காக நான் படிச்ச எக்ஸாம் எழுதுனா இந்த நேரத்துல அது விடாமுயற்சியை செய்ய பாருங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை நாம வழிபடுறதோ நம்மளுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். இந்த நேரத்துல இதோட சேர்த்து தெய்வத்தின் சப்போர்ட் நம்மளுக்கு சப்போர்ட்டிங் எதிரானா, முதல்ல முருகப்பெருமான். இந்த நேரத்தில் தைப்பூசம் வருகின்ற முருகப்பெருமானும் திருமலை திருப்பதியும் உங்களுக்கு ரொம்ப அபிவிருத்தி கொடுக்கும். முக்கியமாக உமையவள் என்று சொல்லக்கூடிய இடம் அலுமேல் மங்காபுரம். நாம திருமலை திருப்பதிக்கு சும்மாலாம் போகக்கூடாது. அலுமேல் மங்காபுரம் சென்று திருமகளை நாம் வழிபட்ட பிறகுதான் அங்கே பத்மதாதி சாமி இருக்காங்க, உள்ள கீழவே இருக்காங்க, அவங்களையும் வழிபட்டு நேராக மேலே சென்று இறைவனை வழிபடும் போது உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும். அந்த சீனிவாசனை வழிபடுறதுக்கு முன்னே அலுமேல் மங்காபுரம், பத்மாவதி தாயார், இவங்க 2 பேரும் வழிபட்டுட்டு திருமலை திருப்பதிக்கு சென்று வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் வரும். முக்கியமாக திருத்தணிகை, அந்த அறுபடை விடை ஒரு விடாது நாம பார்த்துட்டு வந்தா உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.